ஹாய், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் மதர்ஸ் டேக்கான கிஃப்ட்ஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இதுலேருந்து நம்மளுக்கு தேவையான ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே இந்த கிராஃப்ட் தேவைப்படும்னு சொல்ல முடியாது, சிலருக்கு வந்து தேவைப்படலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு 4 ஸ்டிக் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒட்ட வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை அப்படியே பாதியாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் இந்த மாதிரி வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணுறதை விட ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே குயிக்காக இதை நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இன்னும் ஒரு 4 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். எவ்வளோ உயரம் தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது 3 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை கொஞ்சம் கேப் விட்டு ஒட்ட வச்சுருக்கேன். நம்ம 4 ஸ்டிக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 2 மட்டும் எடுத்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். நம்ம கட் பண்ணல அந்த பக்கம் வந்து அடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த கர்வாக இருக்கிற சைடு வந்து நம்ம கட் பண்ணாமல் இருக்கோம்ல, மேல் பக்கம், அது வந்து மேலே வர மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒட்டி எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம்ல, அதை எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செய்கிறது. கிட்டத்தட்ட ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இப்போது இதுவும் ட்ரை ஆகட்டும். நம்ம வந்து இதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை பெயிண்ட் பண்ண வேண்டாம், அப்படியே ப்ளைனாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ண தேவையில்லை. இல்லை நீங்கள் கலர் பாப்சிக்கல் ஸ்டிக்ஸில் நீங்கள் வந்து இதை செஞ்சுருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சாக் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். பிங்க் கலரில் சாக் பெயிண்ட் எடுத்து ஒரு சைடு ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு அந்த சைடு ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி வச்சுட்டு இன்னொரு சைடையும் நான் கலர் பண்ணிக்கிறேன். அவுட் சைட் டார்க் கலராகவும் இன்சைட் வந்து லைட் கலராகவும் இருக்கிற மாதிரி நான் கலர் பண்ணிக்கிறேன். இதையே நீங்கள் டபுள் கலரில் பண்ணுறதுனா உள்பக்கம் வந்து ஒயிட் கலர் மாதிரி கலரும், அவுட் சைடு வந்து வேறு ஏதாவது ப்ளூ கலரோ இல்லை வேறு ஏதாவது கலரோ கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலர் பண்ணியிருந்தது எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ காட்டுற சைடு வந்து அடிப்பக்கம் வரணும், இது வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு நடுவில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். அவுட் சைட் பார்க்கும்போது நம்ம ஒட்டினது தெரியாத அளவுக்கு நீட்டாக இதை ஒட்டணும். இந்த மாதிரி நம்ம ஒட்டும்போது நம்ம எந்த சைடு ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்ட வச்சுருக்கோமோ அது வந்து உள்பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க. அப்போ வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 2 சைடையும் ஒட்ட வச்சதுக்கப்புறம் இதில் டெக்கரேஷனுக்காக நீங்கள் லேஸ் ஒட்ட வைக்கலாம். இல்லைனா ஏதாவது ஃப்ளவர்ஸ் வந்து பேப்பர்லேயே செஞ்சுட்டு ஒட்ட வைக்கலாம். இல்லை கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஃப்ளவர்ஸ் மாதிரியோ இல்லை ஹார்ட் ஷேப்லேயோ நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒட்ட வைக்கலாம். பஞ்சிங் மிஷின் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஃப்ளவர் மாதிரி பஞ்ச் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். நான் டார்க் பிங்க் கலரில் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது தவிர ஏதாவது ரிப்பன் இருந்ததுன்னா அதில் பவு மாதிரி ரெடி பண்ணிட்டு கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு டிஷ்யூ ஹோல்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இந்த டிஷ்யூ ஹோல்டர் செய்யும்போது உங்ககிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னாலோ அல்லது பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலோ நீங்கள் வந்து ஏதாவது ஸ்கெட்சோ அல்லது கலர் மார்க்கரோ யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து ப்ளைனாக இருக்கிற ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா உங்ககிட்ட வந்து ஏதாவது நெயில் பாலிஷ் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு சின்னதாக பார்டர் மாதிரி மேலே உள்ள ஸ்டிக்லேயும் அடியில் உள்ள ஸ்டிக்லேயும் மட்டும் கூட நீங்கள் கலர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்யூ ஹோல்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மதர்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணும்போது ஹாப்பி மதர்ஸ் டேனோ அல்லது வேறு ஏதாவது எழுதிட்டு உங்கள் அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இப்போது 2வது ஐடியா என்னென்னா, எம்சில் எடுத்திருக்கேன். எம்சிலுக்கு பதிலாக நீங்கள் ஏர்ட்ரை கிளே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பாலிமர் கிளே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எம்சில் எடுத்திருக்கேன். ரெசினையும் ஹார்ட்னரையும் தனித்தனியாக இருக்கு இல்லையா, இந்த கவரை பிரிச்சுட்டு 2யும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இதை நீங்கள் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இது நல்லாவே ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ நான் வந்து பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இதுதான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட நைஃப் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். மேல் பக்கம் வந்து கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி நம்ம கையாலேயே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இதை செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபெவிகால் மூடி இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதோட கார்னரில் வச்சு ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு, நம்ம கட் பண்ணது கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈவனாக இருந்ததில்ல, அதையும் நான் சரி பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு பாப்சிக்கல் ஸ்டிக் எடுத்து அதை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி செய்ய போகிறதுனால அதை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு ஒரு மேக்னெட் எடுத்து இதில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணுறதுக்காக நம்ம க்ளூலாம் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எம்சிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மேக்னெட் வந்து நல்லா பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி இதை நம்ம ஒட்டிடலாம்.
இப்போ வந்துட்டு இது எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சாக்கோபார் ஐஸ்கிரீம் மாதிரி செய்ய போகிறோம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா சரி பண்ணதுக்கப்புறமா இது ட்ரை ஆகிறதுக்காக நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் எம்சில் எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா ரோல் பண்ணி ஒரு பால் மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து இந்த மேக்னெட்டுக்கு மேலே வச்சுட்டு நான் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நீங்கள் செய்யும்போது ரொம்பவும் பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் ஷேப் வரணுன்ட்டு அவசியம் இல்லை. சில இடங்களில் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி, சில இடங்களில் வந்து ஷேப் வந்து மாறி இருக்கிற மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு குட்டி பால் மாதிரி நம்ம செஞ்சுட்டு அதை வந்து சென்டரில் வச்சிடலாம். இப்படி வச்சதுக்கப்புறம் இதை லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடணும். நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோம்னா சம்டைம்ஸ் இது வந்து கீழே விழுந்துடும். அதனால கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஹாஃப் பாயில் ஷேப்புக்கு நம்ம செஞ்சுக்கலாம். 3வது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் செய்கிறதுக்காக கொஞ்சமாக எம்சில் எடுத்து அதை ரோல் பண்ணிவிட்டு அதை ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கையாலேயே அதை ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு அதை பின்பக்கம் திருப்பிட்டு அதில் வந்து மேக்னெட் அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் அது ஃப்ரண்ட் சைடில் நான் இப்போ திருப்பி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு த்ரெட் மாதிரி எம்சிலேயே கையால் ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் இருக்கிற மாதிரி நான் ஒட்ட வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்ட்ராபெரி மாதிரி செய்ய போகிறோம், அதனால தான் நான் இப்படி செஞ்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் டூத் பிக்கோ இல்லைனா ஏதாவது பென்சிலோ யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே சின்ன சின்ன டாட் மாதிரி நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கணும். இப்போ 4வது மேக்னெட்காக கொஞ்சம் எம்சில் எடுத்து ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு பின்பக்கத்தில் மேக்னெட் அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் நம்ம செஞ்சு எடுத்துருக்கோம். இப்போ இந்த 4மே நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹாஃப் பாயில் மாதிரி செஞ்சிருந்தோம்ல அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓரங்களில் பூராமே ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். அக்ரலிக் பெயிண்ட், ஆயில் பெயிண்ட் இல்லைனா எனாமல் பெயிண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஓரங்களில் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் கொடுத்தாச்சு. நடுவில் இருக்கிறதுக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு பெயிண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். அதனால் நான் இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடுறேன். இப்போது ஐஸ்கிரீம் மாதிரி செஞ்சுருந்தோம்ல அதை எடுத்திருக்கேன். அதில் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். கட் பண்ண மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நம்ம உள்ளே வந்து ப்ரௌன் கலர் கொடுக்கக்கூடாது, அப்படியே ப்ளைனாக இருக்கட்டும். இந்த ப்ரௌன் கலர் நல்லா ட்ரை ஆன பிறகு அதில் நம்ம ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். இப்போது ஓரளவுக்கு ட்ரை ஆகியிருக்கு, கம்ப்ளீட்டாக இன்னும் ட்ரை ஆகலை. ஆனாலுமே நான் வந்து ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட்டை கொஞ்சம் அதிகமாக எடுத்து ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த டாட் மேலேயே இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வழிகிற மாதிரி இருக்கும். இதை இப்படியே ட்ரை ஆகிறதுக்காக நம்ம வச்சிடலாம். பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம ஸ்ட்ராபெரி மாதிரி செஞ்சிருந்தோம்ல அதில் வந்து ஆரஞ்சு கலர் ஒரு சைட்லேயும் ரெட் கலர் ஒரு சைட்லேயும் நான் கொடுத்துக்க போகிறேன். இது பார்க்குறதுக்கு நல்லா பழுத்த ஒரு ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி இருக்கும். இது தவிர 2 சைட்லேயும், அதாவது ஒரு சைடில் ஆரஞ்சும் இன்னொரு சைடில் ரெட்டும் கொடுத்துட்டு அடிப்பக்கத்தில் வந்து கொஞ்சமாக எல்லோ கலர் கொடுத்து அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் சரியாக பழுக்காத ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதை செய்யும்போது அங்கங்கே டாட் மாதிரி ஹோல்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து ரொம்பவும் ஃபைனாக குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி இந்த எல்லோ கலருக்கு மேலேயே வச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் மேலே இருக்கு இல்லையா இந்த சைடில் வந்து நம்ம க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். இப்படி கலர் பண்ணிவிட்டு இதையும் நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து 4வதாக ஒன்று செஞ்சுருந்தோம், அது வந்து அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் மட்டும் இருக்கிற மாதிரி செஞ்சுருந்தோம். இதில் எமோஜியோ அல்லது கட் பண்ண டொமேட்டோ மாதிரியோ கூட நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ கலரும் ஒயிட் கலரும் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த லைன் நம்ம போடுறோம்ல இது வந்து எல்லா சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு போர்ஷனுமே ஈவனாக இருக்கணும். இப்படி நம்ம லைன் வரைஞ்சதுக்கப்புறம் பார்டர் மாதிரி சைடில் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். க்ரீன் வந்து சாப் க்ரீன் கொடுத்துக்கிறேன். இந்த க்ரீன் கலர் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லைனா உங்ககிட்ட நல்ல லெமன் எல்லோ இருந்ததுன்னா எல்லோ கலர் கூட கொடுத்துக்கோங்க. நான் ஒரு லைம் ஸ்லைஸ் மாதிரி தான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன், அதனால நான் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ நடுவில் பூராமே லெமன் எல்லோ எடுத்து கொடுத்துக்கிறேன். நம்ம போர்ஷன் மாதிரி பிரித்து லைன் போட்டிருந்தோம்ல அது வந்து கிளியராகவே நம்மளுக்கு தெரியும். அப்படி லைட்டாக தெரிகிற அந்த லைன் மேலேயே ஒயிட் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். இப்படி வரைகிறதுக்கு நீங்கள் 0 சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா டூத் பிக் யூஸ் பண்ணிட்டு கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக வரைஞ்சி முடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்குது. இது 4மே நல்லா ட்ரை ஆன பிறகு இதுக்கு மேலே ஸ்ப்ரே வார்னிஷ் நான் கொடுத்துக்கிறேன். பாட்டிலில் இருக்கிற வார்னிஷ் இருந்தால் கூட நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ வார்னிஷ் கொடுத்தது ட்ரை ஆகிடுச்சு. இது வந்து சாக்கோபார் ஐஸ்கிரீம் மாதிரி நம்ம செஞ்சுருந்தது. இதை எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டிக் பண்ணலாம். இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அம்மாவுக்கு மதர்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இது வந்து ஆஃப் பாயில் மாதிரி செஞ்சிருந்தோம்ல அதுதான் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் செய்யணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை செஞ்சு ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.